நம்ம நிறைய மியூச்சுவல் ஃபண்ட் ரிவ்யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ பார்க்க போகிறது ஒரு ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டோட ரிவ்யூ, கோட்டக் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட். இது 2009ல் லான்ச் ஆச்சு. யூஷுவலாக 2016ல் பார்த்தீங்கன்னா ஒரு ரீகேட்டகரைசேஷன், அதாவது எல்லா ஃபண்டுமே இது தான் பண்ணணும், நீங்கள் வந்து ஸ்மால் கேப்பு லார்ஜ் கேப்லாம் மிக்ஸ் பண்ணி கண்ட மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு செபி ரெகுலேஷன்ஸ் ஆம்பியர் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ண சொல்லி ஃப்ளெக்ஸி கேப் அப்படின்ற ஃபண்டும் வந்துச்சு. இந்த ஸ்கீமில் பார்த்தீங்கன்னா ஒரு லார்ஜ் கேப்பு, மிட் கேப்பு, ஸ்மால் கேப் மூணுமே இருக்கும். இதில் வந்து ஃபிக்ஸட் கிடையாது. லார்ஜ் கேப் 25 to 50% இருக்கலாம், மிட் கேப் 25 to 50%, ஸ்மால் கேப் அதே மாதிரி. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இதுவே மல்டி கேப்புக்கும் இதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸே அதுதான். மல்டி கேப்பாக இருந்தால் 25% லார்ஜ், 25 மிட்டு, 25 வந்து ஸ்மாலு, மீதி 25% பேஸ்ட் ஆன் மார்க்கெட் கண்டிஷன் எதில் வேணால் போடலாம் அப்படின்னு. பட் ஃப்ளெக்ஸி கேப் இப்போ இருக்கிற மார்க்கெட் கண்டிஷனுக்கு நீங்கள் லார்ஜ் கேப் போர்ஷனை நிறைய ஃபண்டு வச்சுருக்காங்க, அந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ கோட்டக் ஃப்ளெக்ஸி கேப் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆரம்பித்த டைம்லைன் 2009லேருந்து இந்த செப்டம்பர், கிட்டத்தட்ட 2009 செப்டம்பர் ஆரம்பித்தாங்க. இந்த செப்டம்பர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மாதம் 1000 rupees 1,93,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பீங்க. அதோட ரிட்டர்ன்ஸு 7.4 lakhs, அதாவது ஒரு 15% வரைக்கும் ஆவரேஜாக எஸ்ஐபியில் கொடுத்துருக்கு. ஸோ ஒரு 16 வருஷம் இவங்க ஆரம்பித்த டைம்லைனே 2009ல் மார்க்கெட் டவுன் ஆகி அடுத்த ஒரு 3-4 years வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட் வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து இந்தியன் மார்க்கெட் வந்து ரொம்ப பெருசாக டவுன் ஆகலை, பட் ரொம்பவே கீழே தான் இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஸோ ரெக்கவரி ஆரம்பித்து ஒரு மாடஸ்ட் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருந்த பீரியட். 2014ல் சேஞ்ச் இன் கவர்மெண்ட் வரும்போது தான் மார்க்கெட் மறுபடியும் பூம் ஆச்சு. அதுக்கப்புறம் யூரோ கிரைசிஸ் வந்துச்சு, சைனாவோட டெட் ப்ராப்ளம் வந்துச்சு, 2016-17ல் டிமானிட்டைசேஷன், ஜிஎஸ்டி ரேட் கட்ஸு, 1920ல் நம்ம கோவிட் வந்துச்சு. இந்த மாதிரி எல்லா சேலஞ்சஸையும் தாண்டி இந்த ஃபண்டு வந்து கிட்டத்தட்ட 15% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ நம்ம ஜென்ரலாக மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் 12 to 15% சொல்லுவோம். அதுவும் லார்ஜ் கேப்பை தாண்டி நீங்கள் எந்த கேட்டகரியாக இருந்தாலும் 15% தாராளமாக எதிர்பார்க்கலாம்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஃப்ளெக்ஸி கேப் இந்த கிட்டத்தட்ட ஒரு 15-16 இயர்ஸில் ஆவரேஜாக 15% கொடுத்ததுன்றது ஒரு ஸ்டேபிளான ஃபண்டு அப்படின்றத இதை வச்சுக்கலாம். ஸோ அகெயின் இது வந்து ஒரு ரெக்கமெண்டேஷன் கிடையாது. இருக்கிற ஃபண்டை ரிவ்யூ பண்ணிவிட்டு உங்களுக்கு இது சூட் ஆகுமான்னு பார்த்துட்டு நீங்கள் டிசைட் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான பாயிண்ட்டை தான் நம்ம சொல்கிறோம். ஸோ இது எஸ்ஐபி. இதுவே நீங்கள் லம்சமாக போட்டிருந்தா இந்த ஃபண்ட் கம்பேரிசன் எப்படி இருக்குது அப்படின்றத இப்போ பார்க்கலாம். இப்போ நீங்கள் லம்சமாக ஒரு 1 லட்ச ரூபா போட்டிருக்கீங்க இந்த ஃபண்டில் அப்படின்னா, இதுவே இப்போ இந்த ஃபண்டில் பார்த்தீங்கன்னா 8.56 lakhs இருந்திருக்கும். இது வந்து 14% ரிட்டர்ன்ஸ். சரி, இதை வந்து நம்ம கோல்டில் போடலாமா? இது நிஃப்டி 500 கம்பேர் பண்ணும்போது ஒரு 1.3% அதிகமாகவே கொடுத்துருக்கு. நிஃப்டி 500ல் 7.12 lakhs தான், அதுவே இந்த ஃபண்டு 8.56 lakhs கொடுத்துருக்கு. இதுவே ஃபிக்ஸட் டெபாசிட்டாக இருந்தால் 2.96 lakhs, 3 லட்சம் கூட வரல. கோல்டாக இருந்தால் 7.07 lakhs, கிட்டத்தட்ட 13% ரிட்டர்ன்ஸ். எம்எஃப் விட ஒரு 1.5% கம்மி தான், 1.3% வரைக்கும் கம்மி. அண்ட் இது பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 5 yearsல கோல்டு இவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கொடுத்ததுனால கேட்சப் பண்ணியிருக்கு. அப்பயுமே வந்து இந்த லாங் டேர்ம் மியூச்சுவல் ஃபண்டை கம்பேர் பண்ணும்போது ஒரு 1.5% கம்மி. அது ரிட்டர்ன்ஸ் வைஸ் கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு 1.6 lakhs, ஒரு 1000 rupees எஸ்ஐபி கம்பேர் பண்ணும்போது கம்மியாக தான் கொடுத்துருக்கு. ஸோ பிபிஎஃப் நிறைய பேர் வந்து பிபிஎஃப்ல போடுவாங்க, வாலண்டரி ப்ராவிடென்ட் ஃபண்டில் போடுவாங்க. அப்படி பார்த்தீங்கன்னாலும் அந்த பிபிஎஃப் வந்து 3.36 lakhs தான். டபுள், கிட்டத்தட்ட போட்ட பணத்துக்கு டபுள் கூட ஆகலை அப்படின்னு தான் நமக்கு தெரியுது. ஸோ இதுலேருந்து என்னென்னா, நீங்கள் லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க ஃப்யூச்சருக்கு, உங்கள் பசங்களுக்கோ உங்கள் ரிட்டையர்மெண்ட்டுக்கோனா இந்த மாதிரி ஒரு ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டோட ஆப்ஷன் வந்து ரொம்பவே நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும் அப்படின்னு தெரியுது. சரி, இது வந்து லம்சமாக போட்டாச்சு, எஸ்ஐபி ரிட்டர்ன்ஸும் நம்ம பார்த்துட்டோம், நல்லாவே கொடுத்துருக்குன்னு தெரியுது. ரோலிங் ரிட்டர்ன்ஸ், அதாவது 3 வருஷத்துக்கான ஆவரேஜ். நான் ஜென்ரலாக சொல்கிறது ஒரு ஃப்ளெக்ஸி கேப்போ எனி ஈக்விட்டி ஃபண்ட் 4-5 years இல்லாமல் உள்ளே என்ட்ரு ஆகாதீங்க அப்படின்னு தான். இந்த ஃப்ளெக்ஸி கேப்பு 3 years ரிட்டர்ன்ஸ்னு பார்க்கும்போது அதுவுமே சூப்பராக இருக்குன்னு தான் சொல்லும். கேட்டகரியை விட பெஸ்ட் பர்ஃபார்மிங் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த ரோலிங் ரிட்டர்ன்ஸ் டேட்டாவை பாருங்கள். ரிட்டர்ன் டிஸ்ட்ரிபியூஷன், அதாவது நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் வெறும் 2.25 times தான். இதுவே கேட்டகரி பார்க்கும்போது 9% வந்திருக்கு. 0 to 8% ஒரு 14.67, 15% வச்சுக்கலாம். அதாவது ஒரு 80% ஆஃப் த டைம்ஸ் 88% அண்ட் அபவ் ரிட்டர்ன்ஸ் இந்த ஃபண்டு 3 years டைம் பீரியடில் கொடுத்துருக்கு. ஒரு 3-4 வருஷம் இந்த ஃபண்டில் கண்டினியூஸாக எஸ்ஐபி போட்டிருந்தீங்கனாலே கண்டிப்பாக பாசிட்டிவ் ரிட்டர்ன்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம் அப்படின்னு தான் நமக்கு தெரியுது. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது ஸ்டேபிளாக ஒரு மாடரேட் இன்வெஸ்டாக இருக்கீங்க அப்படின்னா இந்த ஃபண்டு ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு.
சரி, இது பார்த்தாச்சு. சரி, ஆரம்பிச்ச காலத்துலேருந்து ஒரு ஸ்டெப் அப் எஸ்ஐபி பண்ணியிருந்தா எனக்கு எவ்வளோ சேர்ந்துருக்கும்? நான் வந்து ஒரு ₹1000 எஸ்ஐபி தான் பண்ணேன். ஸ்டெப் அப் எஸ்ஐபி அதாவது என்ன அர்த்தம்? மாதம் ₹1000 ஆரம்பிச்சு, அடுத்த வருஷம் 10% ஸ்டெப் அப்னு முன்னாடியே குடுத்துட்டோம் அப்படின்னா, அடுத்த வருஷம் ₹1100 பிடிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. அதுக்கு அடுத்த வருஷம் எக்ஸ்ட்ரா ₹110 அதாவது 1100க்கு 10% ₹1210 பிடிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. அதுக்கு அடுத்த வருஷம் 10%. இப்படி வருஷா வருஷம் இன்க்ரீஸ் பண்ணா உங்க அமௌண்ட் ஃபைனல் அமௌண்ட் எவ்வளோ இருக்கும்? இது ஏன் இப்படி பண்றோம் அப்படின்னா, யூசுவலாவே நீங்க சாலரிட் எம்ப்ளாயி ஆர் எனி பிசினஸ் கரியர்ல இருக்கீங்கன்னா, வருஷம் ஒரு இன்கிரிமெண்ட் கண்டிப்பா இருக்க போகுது. உங்க ஓவரால் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் கண்டிப்பா ஸ்மாலா தான் ஆரம்பிச்சிருப்பீங்க. அதுல 10% தாராளமா கண்ணுக்கு தெரியாம போகுதுன்னா, உங்க ஃபைனல் கார்பஸ் கண்ணுக்கு தெரியாம அதிகமாவே சேர்ந்திருக்கும். சரி, இப்போ நம்ம இந்த ஸ்டெப் அப் எஸ்ஐபி பார்ப்போம். இதே ஸ்டெப் அப் எஸ்ஐபி நீங்க வெறும் ஒரு ₹2000 ஆரம்பிக்கிறீங்க அண்ட் இயர்லி 10% அதிகமாக ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா, ஒரு நார்மல் ₹2000 எஸ்ஐபினா 3.86 lakhs போட்டிருப்பீங்க. உங்களோட ஃபைனல் அமௌண்ட்டு 4.80 lakhs இருந்திருக்கும். இதுவே ஒரு 10% எஸ்ஐபி ஹைலைட் ஆன கிரீன் பாயிண்ட் பாருங்க, 8.71 lakhs உள்ள பணம் போட்டிருப்பீங்க. உங்களோட ஃபைனல் வேல்யூ 25.39 lakhs. 14 லட்சம் எங்க இருக்கு, 14.8 எங்க இருக்கு, 25.39 எங்க இருக்கு. 10 லட்ச ரூபாய் அதிகமாகவே கிடைச்சிருக்கும். வெறும் ஒரு ₹2000 இருந்து 10% எக்ஸ்ட்ரா போட்டிங்கன்னா. இது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 15% 20% போட்டிங்கன்னா உங்களுக்கு க்ளோஸ் டு 49 lakhs வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ கண்டிப்பாக எல்லாருமே போட்டுட்டு மறந்துடுவாங்க. யூஸ்வலாக இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா பணம் போடுவோம், அடுத்த 10 வருஷம் 20 வருஷம் வந்து நீங்கள் கட்டணும்னா ப்ரீமியம் கண்ணுக்கு தெரியாமல் இசிஎஸ்ல போவோம். அது ஃபைனல் அமௌண்ட் வரும்போது தான் என்னடா இவ்வளோதான் வந்திருக்குன்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணியிருக்கீங்க. ஆனால் இதில் ஸ்டெப் அப் எஸ்ஐபியாக 10% போட்டிங்கன்னா கண்ணுக்கு தெரியாமல் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் கண்டிப்பாக எல்லாரும் ஒரு ₹10,000 ₹20,000 சேவிங்ஸில் மினிமம் வச்சுருப்போம். அது கண்ணுக்கு தெரியாமல் மாதம் மாதம் பிடிச்சிட்டே இருக்காங்க அப்படின்னா ஃபைனலாக உங்களுக்கு தான் லாபம். ஸோ ஃபைனல் அமௌண்ட் நீங்கள் எதிர்பார்த்ததை விட பல மடங்கு அதிகமாக வருது. ஒரு 20% வருஷம் ஸ்டெப் அப் எஸ்ஐபியில் 15 லட்சத்தும் 14.8 lakhsல இருந்து கிட்டத்தட்ட 49 lakhs வருது அப்படின்னா யோசிச்சு பாருங்க. இதுதான் பவர் ஆஃப் கம்பவுண்டிங். அதுவும் லாங் டேர்ம் 15-16 வருஷத்துல. ஸோ இந்த லாங் டேர்மில் ஸ்டெப் அப் எஸ்ஐபி கண்டிப்பாக உங்களுக்கு மிகப்பெரிய பெனிஃபிட்டாக இருக்கும். சரி, இது எல்லாம் பார்த்தாச்சு. மாதம் மாதம் போட்டுட்டேன், 15 வருஷம் 16 வருஷம் நான் கட்டிட்டேன். இப்போ நான் இந்த மாதிரி ஃபண்டை வச்சு என்ன பண்ணுறது? இது வந்து எஸ்டபிள்யூபி பென்ஷன். ஸோ ஒரு 25 வயசில் ஆரம்பிக்கிறாரு அப்படின்னா ஒரு 60 வயசு வரைக்கும் இல்லை 55 வயசு வரைக்கும் அடுத்த 30-35 வருஷம் கட்டினீங்க அப்படின்னா அதுல இருந்து பென்ஷனாக அடுத்த 20-30 வருஷம் உங்கள் லைஃப் டைம் வரைக்கும் நீங்கள் இந்த பணத்தை வந்து பென்ஷன் மாதிரி விட்ரா பண்ணிக்க முடியும். நீங்கள் தனியாக ஆன்விட்டியோ ஏதோ போடுறத விட அதுவும் கொஞ்சம் பண்ணிக்கோங்க. ஒரு போர்ஷன் இந்த மாதிரி பண்ணீங்கன்னா உங்களுக்கு லாபம் எவ்வளோ அப்படின்றத தான் பார்க்கலாம். ஸோ ஒரு 10 லட்ச ரூபாய் 2009 பணம் இந்த ஃபண்டு லான்ச் ஆனோடனே போட்டிருந்தீங்க அப்படின்னா மாதம் ₹6,600 கிட்டத்தட்ட வருஷத்துக்கு 8% அப்படின்ற கணக்கு பண்ணி மாதம் ₹6,600 அப்படின்னு கணக்கு பண்ணி மாதம் 1ஆம் தேதி ஆனால் உங்கள் அக்கௌண்ட்டில் ஹிட் ஆக போகுது. ஆரம்பித்த 11 செப்டம்பர் பணத்தை போடுறீங்க, நவம்பர் 1ஆம் தேதியிலேருந்து விட்ரா பண்ண ஆரம்பிச்சு இன்னிய தேதிக்கு இன்னமும் பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட ஒரு பெரிய அமௌண்ட்டு இந்த மியூச்சுவல் ஃபண்டு மூலமாக கிடைக்கும். அந்த அமௌண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் வேல்யூ 36.78 lakhs. 10 லட்ச ரூபா போட்டு கிட்டத்தட்ட 15-16 வருஷமா விட்ரா பண்ணது 12.6 lakhs. ஆனாலும் உங்ககிட்ட இருக்கிறது 36.78 lakhs. இதுதான் பவர் ஆஃப் கம்பவுண்டிங் அண்ட் பவர் ஆஃப் எஸ்ஐபி ஆர் எஸ்டபிள்யூபி ரெண்டுமே இருக்குது இல்லையா? அதனால் எது வேணால் சொல்லலாம். ஸோ ஒரு வேலைக்கு சேர்ந்து ஆரம்பிக்கிறீங்க, மாடரேட் இன்வெஸ்டராக நீங்கள் கண்டினியூ பண்ணாலும் இதுவும் ரிஸ்கி இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஏன்னா ஈக்விட்டின்றதுனால லாங் டேர்மில் உங்களுக்கு ரிஸ்க் குறைஞ்சு ஆவரேஜாக 15% ரிட்டர்ன்ஸ் கிடச்சி அதுக்கு அடுத்த 15-16 வருஷத்துக்கு நம்ம கால்குலேஷன் பாஸ் பர்ஃபார்மன்ஸ் வச்சு கொடுத்துட்டோம். ஃபியூச்சர்லேயும் இதே மாதிரி 15% கொடுத்தது அப்படின்னா இந்த ஸ்கீம் வந்து உங்களுக்கு இதே மாதிரி பல மடங்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு. ஸோ நீங்கள் ஒரு வேலைக்கு சேர்ந்து வேலைக்கு போயிட்டுருக்கீங்க, அப்போது எஸ்ஐபி பண்ணுங்கள். அதுக்கப்புறமா உங்களுக்கு ரிட்டையர்மெண்ட் ஆகுது, இல்லைன்னா வேலைக்கு போக முடியல, விட்ரா பண்ணணும்னா இந்த மாதிரி ஆப்ஷனும் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இது ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கோட்டக் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டோட போர்ட்ஃபோலியோ. இந்த போர்ட்ஃபோலியோ பார்த்தீங்கன்னா மற்ற ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டுக்கும் இதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தான் இந்த போர்ட்ஃபோலியோவில் நமக்கு தெரியுது. இவங்க ஃபினான்ஷியல் சர்வீஸ் செக்டரை அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. லார்ஜ் கேப் இப்போ ஹெச்டிஎஃப்சி ஐசிஐசிஐ மாதிரியான பேங்க்ஸ் இந்த போர்ட்ஃபோலியோவை யார் வேணால் பார்க்க முடியும். ஸோ நமக்கு தெரியும் இது லார்ஜ் கேப்பில் எவ்வளோ பர்சன்டேஜ் இந்த ஃப்ளெக்ஸி கேப் வச்சுருக்காங்க, இதை மற்ற ஃப்ளெக்ஸி கேப்போட கம்பேர் பண்ண முடியும். இன்னும் டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணணும்னு நமக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி ஒரு
மார்க்கெட் சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி இவங்க கான்ட்ராரியன் பெட் எடுத்திருக்காங்க. அண்ட் இந்த ஃபண்ட் மேனேஜரோட கன்விக்ஷன் ஃபைனான்ஷியல் சர்வீசஸ் செக்டரில் ரொம்பவே அதிகமாக இருக்குன்றது தெரியுது. லார்ஜ் கேப்பில் இன்னும் அதிகமாக இருக்குன்றது தெரியுது. ஸோ ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு நல்ல ஃபண்டுன்னு பார்த்தீங்கன்னா கோட்டக் ஃப்ளெக்ஸி கேப். அகெயின் டிஸ்க்ளைமர் என்னென்னா, இது வந்து ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்கு ஒரு ஃபண்ட் ரிவ்யூ எப்படி பண்ணலாம், லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எப்படி உங்கள் ஃபண்டு சூட் ஆகும்னு ஸ்டடி பண்ணுறதுக்கு இது எல்லாமே advisorcoach.com அப்படின்ற வெப்சைட் போனீங்கன்னா நீங்களாகவே பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் எந்த ஃபண்டை வேணால் சூஸ் பண்ணலாம். ஸோ வேறு ஏதாவது டவுட் இந்த ஃபண்டை பற்றி இருக்குது, இல்லை ஃப்ளெக்ஸி கேப் பற்றி இருக்குன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். தேங்க்யூ.